வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவுகள், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், அதுதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம நீட் சிலபஸில் இது வந்து 13th சாப்டர். இது அதில் நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டரில் சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கான எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இதில் வந்து என்ன அப்படின்னா, பயோட்-சாவர்ட் லா, பயோட்-சாவர்ட் விதி. இந்த பயோட்-சாவர்ட் விதினா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, இதோட அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஒன்று இருக்குது. அதாவது மின்னோட்டம் பாயும் நேரான கடத்திக்கு பயோட்-சாவர்ட் விதி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் டு சர்க்குலர் கரண்ட் கேரியிங் காயில், அதாவது பயோட்-சாவர்ட் விதி எப்படி ஒரு மின்னோட்டம் பாயும் வட்ட வளைய கம்பிச்சுருளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு 2 பயன்பாடு இருக்குது, 2 அப்ளிகேஷன் இருக்குது. அதில் நமக்கு நீட் சிலபஸில் இருக்கிறது எது அப்படின்னா, அந்த லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் வந்து கிடையாது, சர்க்குலர் காயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பயோட்-சாவர்ட் விதினா என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். பயோட்-சாவர்ட் லா, பயோட்-சாவர்ட் விதி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடத்தி, மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஒரு கம்பி அப்படி வச்சுக்கலாம். இட்ஸ் அ கண்டக்டர். அதில் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அதில் பாஸ் பண்ணுற கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்குவோம். இதில் எப்படி கரண்ட் பாஸ் பண்ணுவோம், இந்த முனையில் பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும், இந்த முனையோட பேட்டரியோட, இல்லையா? இதை வந்து 2 எண்டையும் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்னது கரண்ட் பாஸ் பண்ண முடியும், இல்லையா? ஸோ இந்த முனையை பேட்டரியோட பாசிட்டிவ்லையும் இந்த முனையை பேட்டரியோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒயரில் இந்த டைரெக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுனால மின்னோட்டம், இந்த கடத்தியில் மின்னோட்டம் பாயறதுனால என்ன ஆகும்னா, இந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். ஓகே, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் அசோசியேட்டட் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், காந்தப்புலம் உருவாகும். அப்போ காந்தப்புலம் உருவாகுதுன்னா காந்தப்புலத்தினுடைய வலிமை வந்து எல்லா புள்ளிலையும் சமமாக இருக்காது. இதை சுற்றி காந்தப்புலம் எப்படி உருவாகும் அப்படின்னா, இப்படி கான்சென்ட்ரிக் ரிங்ஸாக இப்படி உருவாகும். இப்போ காந்தப்புலத்தினுடைய வலிமை வந்து எல்லா புள்ளிலையும் சமமாக இருக்காது. இந்த கடத்தியிலேருந்து போக போக காந்தப்புலத்தினுடைய வலிமை வந்து என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, இப்போ அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு திஸ் கரண்ட் கேரிங் ஒயர் டிக்ரீசஸ் as the distance of the point from the conductor increases. டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கண்டக்டர்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும், போக போக குறையும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து P அப்படின்னு வச்சுக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட் P. ஓகே, ஒரு Pங்கிற ஒரு புள்ளியை எடுத்துக்கிறோம். அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடத்தியில் ஒரு சிறு கூறு, ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எவ்வளோ நீளம் அப்படின்னா, அந்த கடத்தி வந்து இவ்வளோ நீளம் இருக்கலாம். இதில் இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா டிஎல்னு வச்சுக்கிறேன். இந்த நீளம் வந்து டிஎல். அப்போ இங்கே பாருங்கள், ஐடிஎல்னு எழுதுறேன். ஐங்கிறது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு, டிஎல்ங்கிறது இந்த சிறு கூறினுடைய நீளம், லென்த் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட். இதிலிருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது இந்த பாயிண்ட் P வந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நமக்கு வந்து காந்தப்புல வலிமை அல்லது காந்த தூண்டல் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய மதிப்பு என்ன, அது வந்து எதை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பயோட்-சாவர்ட் விதி. The magnetic field strength at this point P depends on what factors. ஓகே, அதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த புள்ளியில் இந்த ஸ்மால் எலமெண்ட்னால, நல்லா கவனிங்க, இது வந்து சிறு கூறுனால் இங்கே உருவாகக்கூடிய காந்தப்புலம், அதுதான் சொல்கிறோம். இந்த கடத்தி முழுவதுமாக உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை இங்கே நம்ம சொல்லலை, பயோட்-சாவர்ட் விதி அதை சொல்லலை. இந்த சிறு கூறுனால் இங்கே எவ்வளோ காந்தப்புலம்னு மட்டும் தான் பயோட்-சாவர்ட் விதி சொல்லும். சரி, அதை வந்து நம்ம டிபின்னு வச்சுக்கோம். அது வந்து என்னென்னா டிபி அப்படின்னு வச்சுக்கோம். டிபி, டிஎக்ஸ், டிஒய், டிஆர் அப்படின்னாவே மிகச்சிறிய மதிப்புன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட இங்கே மதிப்பு, இங்கே இந்த சிறு கூறினுடைய நீளம் வந்து டிஎல்னு வச்சுருக்கோம். டிஎல்ங்கிறது வெரி வெரி ஸ்மால் வேல்யூ, ரொம்ப மிகச்சிறிய மதிப்பு. அப்போ அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டிபி இது எதை சார்ந்தது அப்படின்னா, பயோட்-சாவர்ட் விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த காந்தப்புல வலிமை, காந்தப்புலம், இந்த சிறு கூறுனால இந்த புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எதை சார்ந்ததுன்னா, இந்த சிறு கூறில் பாயக்கூடிய மின்னோட்டம்,
மின்னோட்டத்தினுடைய மதிப்பு அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். பாருங்கள், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர் விகிதத்தில் இருக்கும். அடுத்தது இந்த சிறு கூறினுடைய நீளம் அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். dl அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகே. அடுத்தது இந்த சிறு கூறு இருக்கு இல்லையா, ஐடியல், அதுக்கும் இந்த லைன் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த சிறு கூரையும் இந்த பாயிண்ட் பியும் இணைக்கிற லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கிடையில் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஓகே. அந்த ஆங்கிள் எவ்வளோன்னா தீட்டான்னு வச்சுக்கிறோம். இந்த ஐடியலுக்கும் இந்த ஆருக்கும் இடையில் உள்ள கோணம் அது வந்து தீட்டா. த ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் அண்டு ஆர். அந்த தீட்டா இருக்குல்ல, அதனுடைய சைன் வேல்யூ, சைன் மதிப்பு, சைன் தீட்டா, அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டிபி வந்து எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஐக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டிஎலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், சைன் தீட்டாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்தது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிபி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த கரண்ட் எலமெண்ட். ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அதாவது ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இதுதான் வந்து லா, பயோட்-சாவர்ட் லா. த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு கரண்ட் element is directly proportional to current flowing through the element and the length of the element and the sine of the angle between the current element and the straight line joining the current element and point P. Okay, இதெல்லாம் directly proportional. அப்புறம் என்னது inversely proportional? இது the magnetic field strength is inversely proportional to, இது கீழே இருக்குது, denominatorல இருக்குது, இது மேலே இருக்குது, inversely proportional to square of the distance of the point P from the கரண்ட் எலமெண்ட். ஓகே, இதுதான் வந்து லா. அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு சிறு கூறு, அதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம், பிங்கிற புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலம், அதுதான் அந்த டிபி. அது எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்குது? அந்த சிறு கூறில் பாயக்கூடிய மின்னோட்டத்துக்கு நேர் தகவலில் இருக்கும். அடுத்து அந்த சிறு கூறினுடைய நீளம் டிஎலுக்கு நேர் தகவலில் இருக்கும். அப்புறம் அந்த சிறு கூரையும் இந்த புள்ளி பியும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டிற்கும் அந்த சிறு கூறுக்கும் இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர் தகவல் இருக்கும். நேர் தகவல்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டிபியும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே மேலே இருக்கிற வேல்யூலாம் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அதான் நேர் தகவல் அப்படின்னு அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எது? இந்த காந்தப்புலத்தினுடைய வலிமையானது இந்த புள்ளி பிக்கும் இந்த சிறு மின்னோட்ட கூறுக்கும் இடையில உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும். இருமடினா ஸ்கொயர், இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும். எதிர் தகவல்னா என்ன அர்த்தம்? இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகும்? இது வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது, 2 ஸ்கொயர் 4. இது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது 16 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் விதி. ஓகே, பயோட்-சாவர்ட் விதி. டிபி ப்ரொபோஷனல் டு ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ரைட். இப்போது இங்கே நான் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறேன். பாருங்கள், ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஒரு மாறிலி சேர்க்குறேன், கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா μ0/4π அப்படின்னு ஒரு மாறிலி சேர்க்குறேன். μ0/4π. இப்போ μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்படி எழுதலாம். ஓகே, இந்த மாறிலி μ0/4π, இதில் μ0னா நம்மளுக்கு தெரியும். என்னது μ0னா? permeability ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். permeability ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். permeability ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வெற்றிடத்தின் உட்புகு திறன். வெற்றிடத்தின் உட்புகு திறன். வெற்றிடத்தின் உட்புகு திறன். ஓகே, இதோட வேல்யூ என்ன சார்? μ0க்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும். 4π × 10⁻⁻7 ஹென்ரி பர் மீட்டர். 4π × 10⁻⁻7 ஹென்ரி பர் மீட்டர். இதுதான் அந்த μ0ஓட வேல்யூ. ஓகே, இது தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, பயோட்-சாவர்ட் லாவுக்கு ஃபார்முலா. இப்போ இது வந்து எதை தருது அப்படின்னா இந்த டிபி, இந்த இடத்துல உருவாகக்கூடிய காந்தப்புல வலிமையினுடைய எண் மதிப்பை தருது. அதாவது த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு திஸ் கரண்ட் எலமெண்ட். இந்த எலமெண்ட் தான் மொத்த கடத்தி கிடையாது. இதனால் இங்கே எவ்வளோ காந்தப்புல வலிமை அதை தான் தருது காந்தப்புலம். நம்மளுக்கு தெரியும் காந்தப்புலம் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அளவு இல்லையா. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இட் ஹாஸ் டைரக்ஷன், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதுக்கு வந்து எண் மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்குது. அப்போ இதனுடைய திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம வெக்டார் ஃபார்முலா போகிறோம். இப்போ இது வந்து ஸ்கேலார் ஃபார்முலா, எண் மதிப்பு மட்டும்தான் தரும் இந்த வேல்யூ. இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வெறும் எண் மதிப்பு தான், இதில் வெக்டாரே எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து என்னது? இந்த டிபியினுடைய எண் மதிப்பு மட்டும் தரும். அப்போ வெக்டார், இதனோட டிபியினுடைய திசை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்போ அதுக்கு வந்து வெக்டார் ஃபார்முலா போகும். வெக்டார் ஃபார்முலாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
அதுக்கு முன்னாடி இந்த இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த இங்கே போர்டில் எழுதியிருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதை நோட்ஸாக எழுதி வச்சுக்கணும். இப்போது வெக்டார் ஃபார்முலா பார்ப்போம். என்ன வெக்டார் ஃபார்முலா நமக்கு? இப்போ இந்த பக்கம் டிபி வெக்டார் போடுறோம். அப்போ தான் இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டையுமே கொடுக்கும், என் மதிப்பு திசை ரெண்டையும். அப்போ டிபி வெக்டார் ஈக்குவல் டு இங்கே μ0/4π அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஐடியல் இருக்குல்ல, இது வந்து ஒரு வெக்டார். ஐங்கிற மின்னோட்டம் வந்து ஸ்கேலார் நம்மளுக்கு தெரியும். ஆனால் டிஎல் அதோட அந்த கரண்ட் வந்து ஒரு சிறு கூறு வழியாக போகுது இல்லையா, அப்போ அந்த டிஎல்லோட சேர்க்குறப்ப இது என்ன ஆயிரும்? வெக்டாராக மாறிடும். ஐ மட்டும்னா அது வந்து ஸ்கேலார், அதோட டிஎல் சேர்க்குறப்ப அது வந்து வெக்டார் ஆயிடுது, ஐடியல் வெக்டார் ஆயிடுது. அப்போ ஐடியல் வெக்டார் போட்டுறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம்? மேலே ஆர் கேப் போடுறோம். ஆர் கேப்னால் நம்மளுக்கு தெரியும் யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம், அலகு வெக்டார்னு சொல்லுவோம். அதனுடைய எண் மதிப்பு 1, மேக்னிடியூட் வந்து 1, ஆனால் டைரக்ஷன் இருக்குது பை r² அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுவும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெக்டார் ஃபார்முலா. வெக்டார் இருக்குது, இந்த பக்கம் வெக்டார் இருக்குது, இந்த பக்கம் வெக்டார் இருக்குது. ஓகே, இப்போ இதோட டைரக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இதிலேருந்து அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்ட்டு ஒரு வெக்டார் இருக்குன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து எக்ஸாம்பிளாக சி வெக்டார்னு கிடைக்குதுன்னா, இந்த சி வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டும் இருக்கக்கூடிய தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். The direction of C vector is perpendicular to the plane containing A vector and B vector. ரெண்டு இருக்கக்கூடிய தளம், அதாவது A vector இந்த டைரக்ஷனில் இருக்குது, B vector இந்த டைரக்ஷனில் இருக்குது, போர்டோட தளத்தில் இருக்குது அப்படின்னா C vector எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த போர்டோட தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, அதுதான் இதோட டைரக்ஷன். அப்போ ஐடியல் வெக்டார் ஆர் வெக்டார். ஆர் கேப்புங்கிறது எது அப்படின்னா, இந்த டைரக்ஷன், இந்த போர்டோட இந்த கடத்திக்கும் இந்த புள்ளி அணைக்கக்கூடிய நேர்கோடு இருக்கு இல்லையா, இந்த திசை தான் ஆர் கேப், யூனிட் வெக்டார். இந்த திசை தான் ஆர் கேப்னு சொல்கிறது. அப்போ போர்டோட தளத்திலே இருக்குது. ஐடியலுங்கிற எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரெண்டு இருக்கக்கூடிய தளம் போர்டோட தளம். அப்போ டிபி வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா, ரெண்டு இருக்கக்கூடிய தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். ஓகே, செங்குத்தானா இப்படி வெளிநோக்கியும் இருக்கலாம், உள்நோக்கியும் இருக்கலாம். இப்போ வெளிநோக்கி இருக்குமா உள்நோக்கி இருக்குமா அப்படின்னா, கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் தம் ரூல், அதாவது இந்த கடத்தியை இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, இந்த தம்பும் இருக்கு இல்லையா, கட்டை விரல் வந்து கரண்ட்டோட டைரக்ஷனை குறிக்குது. இந்த ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ், மடக்கப்பட்ட விரல்கள் இருக்குல்ல, இந்த 4 விரல்கள் இப்படி எப்படி மடக்கிறோம்? பிடிக்கிறப்ப இப்படி தான் பிடிப்போம். அப்போ இந்த விரல் உள்ளே போயிட்டு தான் வெளில வருது. அப்போ இந்த பக்கம் என்னது, விரல் வந்து இப்படி பிடிக்கிறப்ப இந்த பக்கம் இது கடத்திக்கு இந்த பகுதியில் எல்லாமே விரல் வந்து என்னது உள்ளே போகுது, இந்த பக்கம் வெளில வரும். அப்போ இந்த பாயிண்டில் வந்து என்னது, காந்தப்புலம் வந்து உள்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்நோக்கி இருக்குன்னா அப்படி கிராஸ் சிம்பல் போடும். ஸோ இந்த இடத்துல காந்தப்புலம் உள்நோக்கி, போர்டுக்கு பர்பெண்டிகுலராக செங்குத்தாக உள்நோக்கி இருக்குன்னு அர்த்தம். இன்வர்ட், பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டைனிங் ஆர் கேப் அண்டு ஐடியல் வெக்டார் அண்டு ஆக்டிங் இன்வர்ட். இன்வர்டாக அவுட்வர்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் தான் நமக்கு என்னது, இந்த டிபி வெக்டாரோட டைரக்ஷனை சொல்லுது. ஓகே, அப்போ டைரக்ஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த வெக்டாரும் இந்த ஃபார்முலாவும் எப்படி ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி ஈக்குவலுங்கிறத சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு எண் மதிப்பு எடுங்க. இந்த வெக்டார் ஃபார்முலேருந்து இந்த ஃபார்முலாவை கொண்டு வருவோம், ஸ்கேலார் ஃபார்முலா கொண்டு வருவோம். எண் மதிப்பு டிபி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், μ0/4π இன்ட்டு இங்கே பாருங்கள் ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னால் நம்ம என்ன எழுதுவோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னால் ஏபி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ஏபி சைன் தீட்டா. ஏ வெக்டார் வேறு, ஏ வேறு. ஏ வெக்டார்னால் அதுக்குள்ளே மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது, எண் மதிப்பு இருக்குது, திசையும் இருக்குது. ஆனால் வெறும் ஏன்னு போட்டால் எண் மதிப்பு மட்டும்தான், இதோட எண் மதிப்பு மட்டும்தான், மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி பி வெக்டாருங்கிறது மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, எண் மதிப்பு திசை ரெண்டு இருக்குது. ஆனால் பின்னா அதனுடைய எண் மதிப்பு மட்டும்தான், மேக்னிடியூட் மட்டும்தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த ஐடியல் வெக்டார் ஆர் கேப் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதனுடைய ஐடியல் வெக்டாரோட எண் மதிப்பு என்னது, ஐடியல். ஓகே, பி வெக்டார் மாதிரி இங்கே என்னது, ஆர் கேப் இருக்குது. ஆர் கேப்போட எண் மதிப்பு என்னது, இது வந்து யூனிட் வெக்டார் இல்லையா, அதோட எண் மதிப்பு 1, மேக்னிடியூட் வந்து 1. அப்போ 1ன்னு போடுவோம், இன்ட்டு 1 என்ன இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா அது இல்லையா, அதாவது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், பை r². அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை r². இந்த ஃபார்முலா அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த வெக்டார் ஃபார்முலா வந்து இதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். இதையே இன்னொரு மாதிரியும் எழுதலாம் நம்ம.
இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இதே ஃபார்முலாவை இந்த வேரியஸ் ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து நமக்கு வெக்டார் ஃபார்முலாவை நமக்கு பேஸ் பண்ணி கேட்பாங்க. 3 இது வந்து தப்பாக இருக்கும், 1 மட்டும் கரெக்டாக இருக்கும். இல்லை 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். எப்படி வேணுமாலும் கேட்கலாம். ஸோ கரெக்டான ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதே வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் போடலாம். ஆர் வெக்டார் இங்கே பாருங்க, இங்கே ஆர் கேப் இருக்குது, இங்கே ஆர் வெக்டார் இருக்குது. ஆர் வெக்டார் போட்டிங்கன்னா கீழே என்ன போடணும், ஆர் கியூப் போடணும். ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஆர் கேப் இருந்ததுன்னா இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் போடணும் கீழே. அதே இங்கே ஆர் வெக்டார் போட்டோம்னா இங்கே ஆர் கியூப் தான் போடணும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுவும் எப்படி ஈக்குவல் ஆகுது. இப்போ இதிலேருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி இதிலேருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம், டிபி ஈக்குவல் டு என் மதிப்பு மட்டும், அதாவது மேக்னிடியூட் மட்டும் வர மாதிரி வெக்டார் போடல சிம்பிள் μ0/4π இன்ட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏபி சைன் தீட்டா. அப்போ ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னா என்ன சொல்லுவோம், ஐடியல் வெக்டாரோட எண் மதிப்பு மேக்னிடியூட் வந்து ஐடியல். ஓகேயா. ஆர் வெக்டாரோட எண் மதிப்பு என்னது, ஆர் கேப்னா தான் அதோட எண் மதிப்பு 1 யூனிட் வெக்டார். ஆனால் ஆர் வெக்டார்னா அதோட எண் மதிப்பு என்னது, ஆர், அதாவது இந்த டிஸ்டன்ஸ். ஓகேயா. அப்போ ஆர்னு வந்துடும், ஆர் இன்ட்டு சைன் தீட்டான்னு வந்துடும். டிவைடர் பை கீழே என்ன போட்டுருவோம், ஆர் கியூப். இப்படி போடலாம். அப்போ என்ன ஆகும், இதில் ஒரு ஆர், இதில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் ஸ்கொயர் வந்துடும். அப்போ μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். இதே ஃபார்முலா இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம், இந்த மாதிரியும் வெக்டார் ஃபார்முலா எழுதலாம், இந்த மாதிரியும் வெக்டார் ஃபார்முலா எழுதலாம், இந்த மாதிரியும் வெக்டார் ஃபார்முலா எழுதலாம். இது ஞாபகம் வச்சு. இதுதான் வந்து பயட்-சாவர்ட் விதியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, பேசிக்கானது. பயட்-சாவர்ட் விதினா என்ன, அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, அந்த ஈக்குவேஷன்ஸில் எத்தனை விதம் இருக்குது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறது. அடுத்தது இதோட இதை பேஸ் பண்ணி இந்த மொத்த கடத்தியும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, காந்தப்புலம் இந்த மொத்த கடத்தினாலையும் என்டையர் கண்டக்டர்னால இங்கே காந்தப்புலம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை முதல்ல நோட் பண்ணி. ரைட். இப்போது இந்த மொத்த கடத்திக்கும் எப்படி வந்து இந்த மாதிரி கடத்தி இருக்குது, இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. முதல்ல நம்ம பார்த்து இந்த சிறு கூறு டிஎல் நீளமுள்ள சிறு கூறுனால இந்த புள்ளியில் எவ்வளோ காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாமா, டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். ஆர் வெக்டார் போட்டால் அங்கே ஆர் கியூப் போடணும்னு சொன்னேன், ஆர் கேப் போட்டுக்கும் ஆர் ஸ்கொயர். இது வந்து இந்த சிறு கூறுனால இங்கே எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்ட்டு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஸ்மால் எலமெண்ட். இப்போ என்டையர் கண்டக்டர், இது ஃபுல்லாக என்டையர் கண்டக்டர் அப்படின்னா என்னென்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணும், மேற்பொருந்துதல் தத்துவம். அதாவது இது மாதிரி நிறைய சிறு சிறு கூறாக எடுத்துக்கிட்டு, இப்படி ஒரு கூறு, இப்படி ஒரு கூறு, இப்படி ஒரு கூறு, இது மாதிரி சிறு சிறு கூறாக எடுத்துக்கிட்டு எல்லாமே டிஎல் 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 நீளம் எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு கூறுனாலையும் இங்கே வந்து காந்தப்புலம் உருவாகும்ல, அது எல்லாத்தையும் கூட்டணும். சரியா, சிறு சிறு ஸ்மால் எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டிபின்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்னது, இன்டகிரேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ என்டையர் கண்டக்டருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல காந்தப்புலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு என்னென்னா இன்டகிரல் டிபி வெக்டார்னு அர்த்தம். ஈக்குவல் டு இங்கே எதை இன்டகிரேட் பண்ணுவோம், இந்த கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துக்கலாம், μ0/4π கான்ஸ்டன்ட். அப்போ மீதி இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். என்னது, ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா எதுக்கு, என்டையர் கண்டக்டர். அப்போ என்டையர் கண்டக்டர்னால் இன்டகிரல் வந்துடுது இல்லையா, இங்கே வந்து இன்டகிரல் வந்துடுது, இது தெரியணும். இந்த கான்செப்டை வச்சு தான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், முடிவிலா நீளமுள்ள மின்னோட்டம் பாயும் நேரான கடத்திக்கு காந்தப்புலத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம முக்கியமானது என்னென்னா, இந்த கூலம்ஸ் லாவுக்கும் பயட்-சாவர்ட் லாவுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது. கூலம்ஸ் லா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது மின்புலம் அல்லது இரு மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள விசையை பற்றி சொல்கிறது வந்து கூலும் விதி, நம்மளுக்கு தெரியும், படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் லெசனில். இந்த பயட்-சாவர்ட் விதிங்கிறது காந்தப்புலத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து கூலும் விதி வந்து மின்புலத்தை பற்றி சொல்கிறது, பயட்-சாவர்ட் விதி வந்து காந்தப்புலத்தை பற்றி சொல்கிறது. கூலம்ஸ் லா ஸ்டேட்ஸ் அபவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பயட்-சாவர்ட் லா ஸ்டேட்ஸ் அபவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பார்ப்போம். ரைட். இப்போ கூலம்ஸ் லா
அதுக்கும் பையட் சாவர்ட் லா ரெண்டுக்கும் இடையில் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். கூலும் விதி, பையட் சாவர்ட் விதி. ரெண்டு கடையில் உள்ள சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரெண்டுமே வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலும் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மின்புலம் கண்டுபிடிக்கிறப்ப Q ஈக்குவல் 4π, அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு மின்னோட்டம் இருக்குது, அதிலிருந்து ஒரு புள்ளியில் r தொலைவில் மின்புலம் என்ன அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்ன அப்படின்னா ஃபார்முலா அப்படி எழுதுவோம், Q/4πε0 r² எழுதுவோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E is inversely proportional to r² வருது. E is inversely proportional to r². அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு வருது. அப்போ இது இன்வர்ஸ் ஸ்கொயர் தான். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பார்த்தோம், பி, அதாவது இங்கே வந்து ஸ்மால் எலமெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, சிறு மின்னோட்ட கூறுனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம். அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு μ0/4π இன்ட்டு ஐடியல் சைன் தீட்டா பை r² சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கேயும் வந்து என்னது, dB இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² வருது. அப்போ ரெண்டுமே இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லலாம். எது, கூலும் லாவும் பையட் சாவர்ட் லா ரெண்டுமே வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிமிலாரிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், மேற்பொருந்துதல் தத்துவம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அதுக்கு ஒபே ஆகும். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அதாவது மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதனால் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா E1. இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q2 அப்படின்ட்டு, அதனால் இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் அப்படின்னா E2. இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q3, அதனால் இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் அப்படின்னா E3. இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணலாம், கூட்டலாம். மூணையும் கூட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொகுபயன் மின்புலம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மூணையும் ஆட் பண்ணி அதுக்கு வெக்டார் அடிஷன் பண்ணணும். இது எல்லாமே வெக்டார் இல்லையா. அப்போ E வெக்டார் ஈக்குவல் டு E1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார் ப்ளஸ் E3 வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு மூணையும் கூட்டலாம். அப்போ 3 மின்புலங்கள் இருக்குது இந்த புள்ளியில். தொகுபயன் மின்புலம் என்ன அப்படின்னா இதில் வெக்டார் கூடுதல் பண்ணணும். இதுக்கு பேர் தான் மேற்பொருந்துதல் தத்துவம்னு சொல்கிறது சரியா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, there are 3 electric fields due to 3 different charges, point charges. So the total electric field at this point is the vector sum of the individual electric fields. இதுதான் வந்து மேற்பொருந்துதல் தத்துவம். இதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கடத்தி இருக்குது, மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி. அதில் சிறு கூறு dl நீளமுள்ள சிறு கூறுக்கு காந்தப்புலம் வந்து dB அப்படின்னு சொன்னோம். அப்போ மொத்த கடத்திக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம சிறு கூறாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கூட்டுறோம். அதுதான் இன்டகிரேஷன் சொன்னோம் இல்லையா. அப்போ இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னது, இன்டகிரல் பி, சரி பி ஈக்குவல் டு இன்டகிரல் டிபி அப்படின்னு எழுதலாம். இதுக்கு இன்டகிரேஷன் போடுவோம் இல்லையா, இப்படி பார்த்தோம். அப்போ இங்கேயும் வந்து என்னது, இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு புள்ளியில் இந்த கூறு எவ்வளோ காந்தப்புலத்தை உருவாகுது, இந்த கூறு எவ்வளோ காந்தப்புலத்தை உருவாகுது, இந்த கூறு எவ்வளோ காந்தப்புலது, இது எவ்வளோ, இப்படி எல்லா கூறுக்கும் காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கேயும் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து ஒபே ஆகுது. மேற்பொருந்துதல் தத்துவம் வந்து நமக்கு இந்த பையட் சாவர்ட் விதி உட்படுது அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலும் விதிக்கும் பையட் சாவர்ட் விதிக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ். இப்போ அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு கடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, பையட் சாவர்ட் விதிக்கும் கூலும் விதிக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இங்கே வந்து சோர்ஸ் ஆஃப் த ஃபீல்டு, அதாவது மின் புலத்திற்கான மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மூலம் சோர்ஸ், நம்ம எதை பற்றி இப்போ பேசுகிறோமோ அதுக்கான மூலம் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேலார் சோர்ஸ். இங்கே வந்து ஸ்கேலார் சோர்ஸ் வந்து ஸ்கேலார் அளவு
ஏன் ஸ்கேலார் அளவுன்னு சொன்னால் இங்கே சோர்ஸ் வந்து என்னது க்யூங்கிறது என்னது மின்னோட்டங்கிறது ஸ்கேலார் அளவு. அப்போ இங்கே வந்து ஸ்கேலார் சோர்ஸ் இஸ் அ ஸ்கேலார். பட் இங்கே வந்து சோர்ஸ் வந்து வெக்டார். சோர்ஸ் இஸ் அ வெக்டார் சோர்ஸ், வெக்டார் மூலம். ஏன் அப்படின்னா ஐடியல் வெக்டார், அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னோம். ஐடியல் வெக்டாருங்கிற சிறு மின்னோட்ட கூறுனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம். அதனால் இது வந்து என்னது வெக்டார் சோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து சோர்ஸ் வந்து ஸ்கேலார், இங்கே வந்து சோர்ஸ் வந்து வெக்டார். இது ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்து டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே இது பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது புள்ளி மின்னோட்டம், இதிலேருந்து ஒரு பிங்கிற பாயிண்ட் ஆர் தொலைவில் எடுக்கிறோம், ஆர் டிஸ்டன்ஸில். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா அந்த கூலும் விதி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலம் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, the direction of electric field is along the straight line joining the point charge and the point P. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, மின்புலம் வந்து இந்த புள்ளி மின்னோட்டத்தையும் புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டின் வழியாக தான் அந்த மின்புலம் செயல்படும். சரியா? ஆனால் இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஐடியலுங்கிற கரண்ட் எலமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது இல்லையா, ஐடியல் வெக்டார். ஆர் கேப் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த டிபி வெக்டார் எப்படி இருக்குன்னு சொன்னேன். டிபி வெக்டார் வந்து போர்டுக்கு பர்பண்டிகுலராக இந்த டைரெக்ஷனில் இருக்குது இல்லையா, டிபி வெக்டார். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும் இங்கே. ஓகேயா? இது வந்து ஆர் கேப்போட டைரெக்ஷன்லேயே இருக்குது. என்னது இ வெக்டார் வந்து ஆர் கேப்போட டைரெக்ஷன் இதுதான். ஸோ இ வெக்டார் இஸ் அலாங் த, அதாவது ஆர் பேரலல் டு என்னது ஆர் கேப் இங்கே. ஆனால் இங்கே வந்து இந்த டிபி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஆர் கேப். ஆர் கேப்புக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகேயா? டிஎல் வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும். இது ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆங்கிள் பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை. தீட்டாவுக்கு இங்கே வேலையே இல்லை. இதில் கூலம்ஸ்லால் தீட்டாவுக்கு வேலையே கிடையாது. ஆனால் இங்கே வந்து தீட்டா இருக்குது, ஆங்கிள் முக்கியம் இல்லையா. ஐடியல் சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம், சைன் தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிள் வருது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதுக்கு கூலம்ஸ் லாவுக்கும் பையட்-சாவர்ட் லாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த லா பேஸ் பண்ணி எப்படி நம்ம நமக்கு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் காயில் தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இல்லை. இருந்தாலும் அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா அது அப்ளை பண்ணுறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் இருக்குது. அதனால் அது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுக்கல. 2 அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. சர்க்குலர் காயில் மட்டும் தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இல்லை. இருந்தாலும் அதுக்கான ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், பையட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதுதான் முக்கியம். வெறும் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகாது. கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஓகே, அதாவது மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம். அதுக்கு பையட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். எங்கேயும் வளையல, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதனால் இந்த கடத்தி முழுவதும் கரண்ட் ஃப்ளோ ஆகிறனால இந்த கடத்தி முழுமையாக நமக்கு இங்கே கொடுக்கக்கூடிய காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து நமக்கு இந்த ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இந்த கடத்தினுடைய மையத்திலேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிறதா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணணும். இதில் வந்து முதல்ல ஒரு சிறு கூறு எடுத்துக்கணும். டிஎல் லென்த்துக்கு இது வந்து இப்போ ஐடியல் வெக்டார் ஆயிரும். ஐடியலுங்கிற சிறு கூறு எடுத்துக்கிறோம். இதனால் இங்கே எவ்வளோ காந்தப்புலம் அப்படிங்கிறது டிபி இல்லையா. அப்புறம் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஹோல் கண்டக்டர் கிடைக்கும், கடத்தி முழுமையாக கிடைக்கும். ஸோ அதுதான் இதை பண்ணுவாங்க, டெரிவேஷனில் பண்ணுவாங்க. இந்த கோணம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இதை வந்து பை அப்படின்னு வச்சுக்குவாங்க. இதை வந்து டி ஃபை அப்படின்னு வச்சுக்குவாங்க.
ஓகே. அடுத்து இது வந்து ஆர், ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு வரும் இல்லையா, அந்த எலமெண்ட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட். அதனால் இது வந்து ஆர்னு வச்சுக்குவோம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இந்த டெரிவேஷன் வரும். நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இந்த இதனால் இங்கே எவ்வளோ காந்தப்புலம் கண்டுபிடிச்சி டிபி கண்டுபிடிச்சி அப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா கிடைக்கும். அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. பி வெக்டார் இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஃபார்முலா பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πA, 4πA இன்ட்டு சைன் φ1 ப்ளஸ் சைன் φ2 அப்படின்னு வரும். சைன் φ1 ப்ளஸ் சைன் φ2 இதான் வந்து ஃபார்முலா. இது ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஓகே. இப்போ இந்த φ1 φ2 ஐனா நம்மளுக்கு தெரியும், இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு மின்னோட்டம். ஏன்னா இந்த புள்ளி, இந்த நேரான கடத்தினுடைய மையத்திலிருந்து இந்த புள்ளி பியினுடைய தொலைவு, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கண்டக்டர் ஏ அப்படிங்கிறது தெரியுது. மற்றதெல்லாம் மாறிலி. இந்த φ1 φ2 ஆங்கிள் எது அப்படின்னா, இந்த புள்ளிக்கும் இந்த கடத்தினுடைய இரு முனைகள் இருக்கு இல்லையா, எண்டு. இப்போ இந்த முனை, இந்த முனை. ஓகே. இப்போ இது வந்து இந்த இடத்துல எலமெண்ட் எடுத்துட்டா இது ஃபை, இந்த எண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து என்னது φ1 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்னது φ2 அப்படின்னு வச்சுக்குவோம். இது மாதிரி φ1 φ2 அப்படின்னு ஆங்கிள் எடுத்துக்குவோம். இதுதான் அந்த ஆங்கிள். இது தெரியணும். இப்போ சில இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் வந்து காஸ் ஃபை போட்டிருப்பாங்க, காஸ் φ1 காஸ் φ2 அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபார்முலா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஆங்கிள் எடுத்தது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்படி எடுத்திருப்பாங்க. அதாவது வெளியில் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், இப்படி எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து அது வந்து காசில் வரும், டெரிவேஷனில். அதாவது ஆங்கிள் நம்ம இங்கே எடுத்திருக்கோம் இல்லையா, இங்கே எடுக்காமல் இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னா கரண்ட் எலமெண்ட் வந்து இந்த ஆங்கிள் இப்படி எடுத்திருப்பாங்க, இப்படி எடுத்திருப்பாங்க. நம்ம இங்கே எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த சைடு இப்படி எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த டெரிவேஷனில் இங்கே காசு வந்துடும், காஸ் φ1 காஸ் φ2ன்னு வரும். ஸோ அதனால் நம்ம எந்த ஃபார்முலா வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த φ1 φ2 ஆங்கிள் வந்து எங்கே எடுத்துக்கிறோங்கிறது முக்கியம். காசு யூஸ் பண்ணால் ஆங்கிள் வந்து எங்கே எடுத்துக்கிறோங்கிறது முக்கியம். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ஃபனைட் லாங்காக இருந்ததுன்னா, இந்த கடத்தி வந்து முடிவிலா நீளம் கொண்டதாக இருந்ததுன்னா என்ன, சரியா, ஃபார் இன்ஃபனைட் லாங் கண்டக்டர், இன்ஃபனைட் அதே ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், பட் இன்ஃபனைட் லாங் கண்டக்டராக இருந்ததுன்னா என்ன, இன்ஃபனைட் லாங் கண்டக்டர், முடிவிலா நீளம் கொண்ட கடத்தி, முடிவிலா நீளம் கொண்ட கடத்தியாக இருந்ததுன்னா, இதனுடைய எண்டு வந்து எங்கே இருக்குன்னே தெரில, போயிட்டே இருக்குது, இதே மாதிரி மேலேயும் போயிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இப்படி போயிட்டே இருக்குன்னா, நான் சொன்னால இந்த எண்டு இங்கே இருந்ததுன்னா அந்த லைன் இப்படி வரையும். எண்டு போயிட்டே இருக்குன்னா இந்த கோடு வந்து என்ன ஆயிரும், இப்படி போயிடும், நேராக போயிட்டே இருக்கும். எங்கே எண்டு இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த எண்டு எங்கே இருக்குன்னு தெரியல, போயிட்டே இருக்குது. அப்போ இந்த கோடு என்ன ஆகும், இப்படி வந்துடும், இப்படி நேராக போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆகும் பாருங்கள், இந்த φ1 போட்டிருக்கலையே, அந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகும், 90 டிகிரி ஆயிடும். அதே மாதிரி இந்த ஆங்கிள், இந்த φ2 போட்டுக்கலாம், இந்த ஆங்கிள் என்ன ஆகும், 90 டிகிரி ஆகிடும். ஓகேயா. அப்போ φ1 வேல்யூ 90 டிகிரி, φ2ஓட வேல்யூ வந்து என்ன ஆகும், 90 டிகிரின்னு ஆகிடும். அப்போ சைன் φ1, சைன் 90ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1, இங்கேயும் சைன் 90 1. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார்முலா பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πA இன்ட்டு பாருங்க 1 சைன் 90 1 ப்ளஸ் சைன் 90 1, 1 + 1 2 ஆகிடும். இந்த இடத்துல 2 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல 2 போட்டாச்சுன்னா இது பாருங்கள், இந்த 2 இதில் ஒரு 2. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πA அப்படின்னு கிடைக்கும், 2πA. இது வந்து எதுக்கு, இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், முடிவிலா நீளம் கொண்ட மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தியாக இருந்தால் இந்த ஃபார்முலா பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πA. இதுதான் நமக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவிலையும் கிடைக்கும், இதே ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகே. வயர்ட் சாவர்ட் இதுலையும் இதுதான் கிடைக்கும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் நமக்கு சிலபஸில் இல்லை, சர்க்குலர் காயில் தான் இருக்குது. இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் கேட்டாங்கன்னா நமக்கு, ஏன்னா இதோட வயர்ட் சாவர்ட் ரிலேட்டடுங்கிறனால கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே. இதை நோட் பண்ணிக்கணும். ரைட். இப்போ கவனிங்க, இப்போ அடுத்த கேஸ் இதுதான் நமக்கு சிலபஸில் இருக்குது. என்ன அப்படின்னா, வயர்ட் சாவர்ட் லாவோட பயன்பாட்டில் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம், அப்ளிகேஷன் ஆஃப் வயர்ட் சாவர்ட் லா டு த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில், அதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து இது மாதிரி ஒரு காயில் எடுத்துக்கிறோம், வட்ட வடிவ கம்பிச்சுருள் காயில். அதில் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு சுற்று இருக்கிறதா எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு டர்ன்
மட்டும்தான் இருக்குது. அது வழியாக ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. சரியா? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த காயில் வந்து ஐ. இப்போ அதனுடைய ஆக்சிஸில் இதான் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோடு அச்சு, அந்த அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் என்ன காந்தப்புலம், பி மதிப்பு என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். ஏன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இது என்னுடைய ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனுடைய அச்சில் ஒரு புள்ளியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சரியா? பையட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி. அப்போ பையட்-சாவர்ட் லாவே நம்ம என்ன சொன்னோம், பையட்-சாவர்ட் லாங்கிறது இந்த மாதிரி மொத்த கடத்திக்கெலாம் வந்து காந்தப்புலம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது வந்து அது டைரெக்டாக கொடுக்கல. அதுக்கு சொல்கிறது வந்து எதுக்கு சொல்லுது, ஸ்மால் எலமெண்ட்டுக்கு தான். அப்போ என்ன பண்ணணும், இந்த முழு கடத்தியை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சிறு சிறு கூறாக பிரிக்கணும். அங்கே நேரான கடத்திக்கு பிரித்தோம்ல, அது மாதிரி இங்கே ஒரு சிறு கூறு, இங்கே ஒரு டிஎல் லென்த்துக்கு ஒரு சிறு கூறு எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு ஐடியல். அதே மாதிரி இங்கே வந்து என்னது, ஒரு சிறு கூறு. அதுக்கு டயாமெட்ரிக்கலாக ஆப்போசிட்டாக இந்த சர்க்குலர் காயிலில் டயாமெட்ரிக்கல் அதனுடைய விட்டத்தில் நேர் எதிராக 2 எடுத்துக்கிறோம். அப்போ இதனால் உருவாகக்கூடிய இங்கே காந்தப்புலம் எவ்வளோ, இதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் எவ்வளோ, ரெண்டும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இது இந்த திசையில் இருக்கும், இது இந்த திசையில் இருக்கும். அப்புறம் இது கிராஸாக இருக்கனால அதை வந்து 2 கூறாக பிரிப்போம். ஒரு கூறு வந்து காஸ் தீட்டான்னு வரும், இன்னொரு கூறு வந்து சைன் தீட்டா. இதெல்லாம் டெரிவேஷனில் வருது, அதை பற்றி நம்மளுக்கு இது பண்ண தேவையில்லை. அப்போ வந்து என்னென்னா அந்த செங்குத்து கூறு, அந்த சைன் தீட்டா கூறு, 2 சைன் தீட்டா கூறு, இதனால் உருவாகக்கூடிய சைன் தீட்டா கூறு, இதனால் உருவாகக்கூடிய சைன் தீட்டா கூறு வந்து கேன்சல் பண்ணிக்கும், ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். அப்போ காஸ் தீட்டா கூறு மட்டும் சேம் டைரெக்ஷனில் வரும். டிபி காஸ் தீட்டான்னு சேம் டைரெக்ஷனில் வரும். அப்போ 2 சேம் டைரெக்ஷனில் வரனால 2ஐயும் கூட்டலாம். அப்போ இது மாதிரி டயாமெட்ரிக்கலாக ஒவ்வொரு பேர் 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப காஸ் தீட்டா காம்பவுண்ட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டைரெக்ஷனில். அது எல்லாத்தையும் கூட்டோம்னா நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடச்சிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம வந்து ஃபைனல் டெரிவேஷன், அதாவது ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும், ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, த மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் த காயில் வந்து ஆர்னு வச்சுக்கிறோம். இசட்டுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த காயில் அலாங் த ஆக்சிஸ். இசட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டயக்ராம் வந்து முக்கியம். சரியா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் இந்த டயக்ராம்லேயே இருக்குது. இது தனியாக இது பண்ணல. ஆனால் டயக்ராம் வந்து கிளியராக வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஆறுங்கிறது என்னது, ரேடியஸ் ஆஃப் த காயில், கம்பிச்சுருளுடைய ஆரம். இசட்டுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த காயில் அலாங் த ஆக்சிஸ். ஓகே? அதாவது இசட்டுங்கிறது நம்ம எந்த புள்ளியில் காந்தப்புலம் கண்டுபிடிக்குமோ அந்த புள்ளியினுடைய தொலைவு எதுலேருந்து, கம்பிச்சுருளுடைய மையத்திலேருந்து அதனுடைய அச்சுக்கோட்டில். ஓகே, ரைட். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து மேக்னிடியூட் எண் மதிப்பு மட்டும். இங்கே டேரெக்ஷன் போட்டிருக்கேன். அப்போ டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷன்னா, டேரெக்ஷனுக்காக கே கேப் அப்படின்னு போடுறேன். அது எந்த டேரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, அலாங் த ஆக்சிஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரைட் அண்ட் தம் ரூல் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கும் யூஸ் பண்ணலாம், இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த கடத்தியை வந்து இப்படி இந்த டேரெக்ஷன் பின்னோட்டம் எந்த டேரெக்ஷனில் பாயுது, இந்த டேரெக்ஷன், அந்த டேரெக்ஷனில் இப்படி வரல வச்சோம்னா தம்பு எந்த டேரெக்ஷனில் இருக்குது, அந்த டேரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த கே கேப் வந்து அந்த டேரெக்ஷனை குறிக்கிறது. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ஓகே, பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இசட் டிஸ்டன்ஸில் இந்த கம்பிச்சுருனால இங்கே எவ்வளோ காந்தப்புலம் உருவாகுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதுலேயே வந்து ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, அட்டு சென்டர் இந்த இடத்துல எவ்வளோ காந்தப்புலம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இது எதுக்கு, இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னா என்ன அர்த்தம். அப்போ அட்டு சென்டர் ஆஃப் த காயில், அட்டு சென்டர் கம்பிச்சுருளுடைய மையத்தில் எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்னா, ஓவில் எவ்வளோ அப்படின்னா, அப்போ இசட் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும்ல. இந்த இசட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ மையத்தில் அப்படின்னா இசட் வந்து 0. அப்போ இசட் 0ன்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 மேலே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே இசட் வந்து 0 ஆயிடுது. அப்போ வெறும் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும், பவர் 3/2 இருக்குது. அப்போ இன்ட்டு 3/2 பவரில் இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பி வெக்டார் ஈக்குவல், இந்த கே கேப் இருக்கும் அதே டேரெக்ஷனில் நோ சேஞ்ச். அப்போ மியூ நாட் ஐ பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் பை ஆர் க்யூப் இருக்குது, ஆர் க்யூப். அப்போ இதில் ஆர் ஸ்கொயர், இதில் ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சா, மீதி 6 தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும், அட் சென்டர் இந்த இடத்துல எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்னா, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2r. இதுதான் கிடைக்கும் கம்பிச்சுருளுடைய மையத்தில். ஓகே, இப்போ இது சப்போஸ் வந்து இது என்ன சொன்னேன், ஒரே ஒரு டர்ன் தான் இருக்குதுன்னு சொன்னேன். இதில் வந்து n டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய சுத்துகள் இருக்குது அப்படின்னா n டர்ன்ஸ் இருந்ததுன்னா
இது நம்ம என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். n டர்ன்ஸ் இருந்ததுன்னா மியூ என்ஐன்னு வந்துடும். மியூ என்ஐ ஆர் ஐஎன் போட்டாலும் சரி, மியூ என்ஐ பை 2r. n டர்ன்ஸ் இருந்ததுன்னா, ஒரு டர்ன்னா என்னோட வேல்யூ வந்து 1, மியூ ஐ பை 2r. இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே வெக்டார் போட்டுறதுனால இங்கே வந்து என்னது வெக்டாருக்கான காம்பனண்ட் என்னன்னா கே கேப் போட்டுருவோம். இங்கே வந்து கே கேப். இங்கே வெக்டார் போடலன்னா அந்த கே கேப் தேவையில்லை. சரியா? இதுதான் வந்து இந்த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா. அட் டிஸ்டன்ஸ் இசட்னா இந்த ஃபார்முலா, அட் சென்டர் ஆஃப் த காயில்னா இந்த ஃபார்முலா. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் பைட் சாவர்ட் லா பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடியது, தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து MCQ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.